மாங்காய் சீசன் இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா, ஆனால் எங்கள் மாமா வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா, மாங்காய் சீசன் முடிய போகுது. மரத்தில் வந்து கிளிமுக்கு காய் 4 மாங்காய் இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாங்காய் குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது இல்லாமல் தோட்டத்தில் வந்து அவரைக்காய் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரைக்காய், அவரைக்கொட்டையெல்லாம் குடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது சீசன் டைம் அப்படின்றதுனால அவரைக்காய் வந்துட்டு கிலோ ரூ. 20 தான் எங்கள் ஊரில் போயிட்டுருக்கு. உங்கள் ஊரில் அவரைக்காய் கிலோ எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா முத்தின காய் இருக்கும் இல்லைங்களா, அது அந்த விதையை எடுத்து நம்ம அவரைக்கொட்டை வேக வச்சு தாளித்தோம் அப்படின்னா மொச்சக்கொட்டை மாதிரி சூப்பராக இருக்கும். அதுவும் யாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா நெல் விளைஞ்சிருச்சு. சரி ஓரெல்லாம் அறுத்து போடலாம். எங்கள் வீட்டுக்காரரை பார்த்தா அவர் இன்னைக்கு அறுக்கலாம் நாளைக்கு அறுக்கலாம்னு சொல்லிட்டு சந்தைக்கு போயிட்டாரு. உன்னை பார்த்தா வேலைக்கு ஆகாது, நானே களத்தில் இறங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓரம் ஃபுல்லாகவே அறுத்து விட்டு வண்டி வந்தால் அறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் ஃபுல்லாகவே அறுத்து விட்டுட்டேன். நாளைக்கு தம்பிக்கு பர்த்டேன்றதுனால கேக் வாங்க நானும் பெரியவனும் கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோடு பண்ணுறேன். ஸோ சாரி. தம்பிகிட்ட என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு வெனிலா ஃப்ளேவர் கேட்டால் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய்.